இன்றைய தேவார்த்தை சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். தேவன் தம்முடைய ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய பிரசன்னம் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் தருகிறது. நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் நமக்கு பாதுகாப்பை தருகிறது. பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூத மக்கள் எருசலேம் நகரம் பாழாய் கிடப்பதை கண்டு சோர்ந்து போய்ந்தனர். அவளை நோக்கித்தான் கடவுளின் வார்த்தையாகிய இது வந்தது. நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல. கடவுள் மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்ய போவதாக வாக்குறுதி அளிக்கிறார். நாமும் கடவுளை தேடும்போது, அவர் சொற்படி செய்யும்போது கடவுள் நமக்கு நடுவில் வந்து வாசம் செய்வார். இது வெறும் ஒரு தீர்க்கதரிசன நிறைவாக இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு வந்து நம்முடைய வாசம் பண்ணுவேன் என்று கூறுகிறார். மனச்சோர்விலும் தனிமையிலும் இருக்கும்போது கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவர் இம்மானுவேலாக இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். இன்று நாமும் கடவுளை துதிப்போம், அவரை பாடி போற்றுவோம். அவர் நம்மட்டியில் உடாவி நம் தேவனாக இருப்பார். நாம் அவர் பிள்ளைகளாய் இருப்போம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபைகளை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லையை பெரிதாக்குங்கப்பா. தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ராஜ்யங்களுக்கு ஜெபிக்கிறோம். நீர் ஆசிரியங்க. தேசத்தில் ஒரு சமாந்த கட்டலுங்கப்பா. போர் நடக்கிற இடங்களில் போட முறிவுக்கு கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா மக்களும் சமாதானமாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு தேசத்துலையும் ஒரு சமாதானத்தை கட்டலுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வெயிலின் தாக்கத்தினால மக்கள் கூடாதபடிக்கு வெயிலை நீர் குறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நல்ல சமாதானமாக ஆசீர்வாதம் மழையை தாங்கப்பா. எல்லா மக்களும் சந்தோஷமாக சமாதானமாக வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா வித தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துங்க. உங்கள் வசனத்தை கேட்கிற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. 109 சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவளை தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. ரத்த கோட்டைகளை மூடி மேய்த்து பாதுகாத்துங்க. இன்னும் அநேகர் வந்து இணைந்து உற்சாகத்தோடு துதிக்க ஸ்தோத்திரியை கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, வந்தவர் ஒவ்வொரும் வெளிமையை போகாதபடிக்கு பாதுகாத்து கொடுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.